அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பேராசிரியர் டாக்டர் கா வெங்கடேசன் ஐயாவுடைய இந்திய தேசிய இயக்க வரலாறு புத்தகத்திலிருந்து இந்திய தேசிய இயக்கம் டாபிக் பார்க்க போறோம். டோட்டல் கொஸ்டின்ஸ் 38 கொஸ்டின்ஸ் லைன் பை லைன் கொஸ்டின்ஸுக்கு எந்த ஒரு பாயிண்ட்டும் மிஸ் பண்ணாம எடுத்திருக்கோம். செம ஒர்த்தான வீடியோங்க. இந்திய தேசிய இயக்கத்துக்கு இந்த ஒரு வீடியோ போதுங்க. நம்முடைய சேனலை தொடர்ந்து டிஎன்பிசிக்கு தேவையான அவுட் சோர்ஸ் வீடியோஸ் எல்லாம் தரப்போறேங்க. பார்த்து பயன்படுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம கிட்ட டிஎன்பிசி தேவையான முக்கியமான அவுட் சோர்ஸ் புக் எல்லாமே கிடைக்குங்க, வாங்கிக்கலாம். இதுக்கான ஓன் வெப்சைட் லிங்க் பாருங்க கொடுத்துருக்கோம். இதுதான் நம்முடைய ஓன் வெப்சைட் லிங்க். இந்த வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், போய் வாங்கிக்கோங்க. தொடர்ந்து வீடியோக்குள்ள போலாம் வாங்க. முதல் வினா, பிறரை ஒதுக்கி வைக்கும் விலக்கல் தேசியம் உடனடி அரசியல் ஆதாயங்களை தரலாம், ஆனால் அது நாட்டின் சமுதாய அமைப்பை சரி செய்ய முடியாமல் சேதப்படுத்திவிடும் சொல்றாங்க. இதற்கான விடை சி, ரோமிலா தாப்பர். பிறரை ஒதுக்கி வைக்கும் விலக்கல் தேசியம் உடனடி அரசியல் ஆதாயங்களை தரலாம், ஆனால் அது நாட்டின் சமுதாய அமைப்பை சரி செய்ய முடியாமல் சேதப்படுத்திவிடும். ரோமிலா தாப்பர். வினா 2, பின்வரும் கூற்றுகள்ல சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. 1, வில்லியம் பெண்டிங் பிரபு ஆங்கிலத்தை ஊக்குவித்த 50 ஆண்டுகள்ல இந்தியாவில் அறிவுஜீவிகள் என்ற புதிய வகுப்பினர் தோன்றினர். 2, ராஜாராம் மோகன் ராய், கேசவ் சந்திர சென், சுவாமி தயானந்த சரஸ்வதி, சுவாமி விவேகானந்தர், டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார் ஆகியோர் இந்தியாவின் பெருமை மூளை முடுக்கெல்லாம் பறைசாற்றினர். கூற்று 2, பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா இயக்கம், பிரம்மஞான சபை ஆகியவை சமய சமுதாய சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்திய மறுமலர்ச்சி ஏற்படுத்தின. இதற்கான விடை பாருங்க. கூற்று 1, 2, 3 சரிங்க. கூற்று 1, 2, 3 சரி. வில்லியம் பெண்டிங் பிரபு ஆங்கிலத்தை ஊக்குவித்த 50 ஆண்டுகள்ல இந்தியாவில் அறிவுஜீவிகள் என்ற புதிய வகுப்பினர் தோன்றினர். ராஜாராம் மோகன் ராய், கேசவ் சந்திர சென், சுவாமி தயானந்த சரஸ்வதி, சுவாமி விவேகானந்தர், டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார் ஆகியோர் இந்தியாவின் பெருமையை மூலமெடுக்கெல்லாம் பறைசாற்றினர். பிரம்ம சமாஜம், பிரார்த்தனா சமாஜம், ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா இயக்கம், பிரம்ம ஞான சபை ஆகியவை சமய சமுதாய சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்திய மறுமலர்ச்சி ஏற்படுத்தின. வினா 3, பின்வரும் கூற்றுகள்ல தவறான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1, சர் வில்லியம் ஜோன்ஸ், பிரின்ஸ் செஃப், கோல்ஃப்ரூக், மார்க்ஸ் முல்லர், மோனியர் வில்லியம்ஸ், வில்சன், பெர்குசன் ஆகியோரது அயராத ஆராய்ச்சி முயற்சிகள் இந்தியாவின் பண்டைய பெருமைகளை வெளிக்கொணர்ந்தன. கோபால் பந்த்கார், ஹரிபிரசாத் சாஸ்திரி, எம்.ஜி. ரானடே ஆகிய இந்திய வரலாற்று ஆராய்ச்சியாளரின் முயற்சியும் பாரதத்தின் பெருமையும் பறைசாற்றின. டி சரியான கூற்று. தவறான கூற்று எதுவும் இல்லை, எல்லாமே சரியா இருக்குங்க. சர் வில்லியம் ஜோன்ஸ், பிரின்ஸ் செஃப், கோல்ஃப்ரூக், மார்க்ஸ் முல்லர், மோனியர் வில்லியம்ஸ், வில்லின்சன், பெர்குசன் ஆகியோரது அயராத ஆராய்ச்சி முயற்சிகள் இந்தியாவின் பண்டைய பெருமைகளை வெளிக்கொணர்ந்தன. கோபால் பந்தர்கார், ஹரிபிரசாத் சாஸ்திரி, எம்.ஜி. ரானடே ஆகிய இந்திய வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் முயற்சியும் பாரதத்தின் பெருமையை பறைசாற்றின. வினா 4, யாருடைய தலைமையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட புதைப்பொருள் ஆராய்ச்சிகள் பழங்கால இந்திய கிரேக்கத்துக்கும் ரோமுக்கும் எவ்விதத்திலும் குறைந்ததில்லை என்பதை உறுதிப்படுத்தியது? அலெக்சாண்டர் கன்னிங்காம். யாருடைய தலைமையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட புதைப்பொருள் ஆராய்ச்சிகள் பழங்கால இந்திய கிரேக்கத்துக்கும் ரோமுக்கும் எவ்விதத்திலும் குறைந்ததில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறனா? அலெக்சாண்டர் கன்னிங்காம். 5, பின்வரும் கூற்றுகள்ல சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. 1, மேலை நாட்டு முற்போக்கு கருத்துகளும் தாராள கொள்கைகளும் இந்தியாவினுள் தங்கு தடையின்றி பாய்வதற்கான மடையை திறந்துவிட்டது ஆங்கில கல்வித்தான். ஆங்கில கல்வி பெற்றோர் பெந்தம், லாக், ஆப்ஸ், மில்லு, ஸ்பென்சர், பகீர், ரஸ்கின், கார்லைல், வால்டேயர், ரூசே, மாண்டெஸ்கியூ, டால்ஸ்டாய் போன்ற சிந்தனையாளர்களின் புரட்சி கருத்துக்களும் கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் அறிமுகமாயினர். ஆங்கில கல்வி பெற்றோரே நாடு தழுவிய விடுதலை போராட்டத்தை துவங்கினர். இதற்கான விடை பாருங்க. அனைத்து கூற்றுகளும் சரிங்க. அனைத்து கூற்றுகளும் சரியா இருக்கு. மேலை நாட்டு முற்போக்கு கருத்துகளும் தாராள கொள்கைகளும் இந்தியாவினுள் தங்கு தடையின்றி பாய்வதற்கான மடையை திறந்து விட்டது ஆங்கில கல்வித்தான். ஆங்கில கல்வி பெற்றோர் பெந்தம்,
லாக்கு, ஆப்ஸு, மில்லு, ஸ்பென்சரு, பகிரு, ரஸ்கினு, கார்லைல், வால்டேயர், ரூசே, மான்டெஸ்க்யூ, டால்ஸ்டாய் போன்ற சிந்தனையாளர்களின் புரட்சி கருத்துக்களும் கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் அறிமுகமாயினர். 3. ஆங்கில கல்வி பெற்றோரே நாடு தழுவிய விடுதலை போராட்டத்தை துவங்கினர். வினா 6. பின்வரும் கூற்றுகள்ல சரியான கூற்றை தேர்வு செய்க. 1. ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்த பின்னர் நவீன நாட்டமைப்பு முறை மாடர்ன் ஸ்டேட் சிஸ்டம் ஏற்படுத்தப்பட்டது. 2. இந்து இந்தியா பிரிட்டிஷ் இந்தியா என்று பிரிக்கப்பட்டது. இந்த நவீன நாட்டமைப்பு முறை ஆங்கில ஆட்சி அகற்றப்படுவதற்கான தேசிய விதையை சுமந்திருந்தது. விடை கூற்று 2, 3 சரி. கூற்று 2, 3 சரி. தவறா கொடுக்கப்பட்டிருக்கா இந்து என்று கொடுத்திருக்கு. இந்துல இந்தியா. இந்தியா 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 பிரிட்டிஷ் இந்தியா என்று பிரிக்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்த பின்னர் நவீன நாட்டமைப்பு முறை ஏற்படுத்தப்பட்டது. இந்தியா 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 பிரிட்டிஷ் இந்தியா என்று பிரிக்கப்பட்டது. இந்த நவீன நாட்டமைப்பு முறை ஆங்கிலேய ஆட்சி அகற்றப்படுவதற்கான தேசிய விதையை சுமந்து. இங்க இந்து வராதுங்க, இந்தியா. இந்தியா வேற, இந்தியா. 7. பின்வரும் கூற்றுகளில் சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. அளவிலும் முக்கியத்துவத்திலும் வேறுபட்ட 565 இந்திய நாடுகளும் பிரிட்டிஷ் முடியாட்சியின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டன. 2. இந்திய அரசர்களும் ஆங்கில ஆட்சிக்கும் இடையே ஏற்பட்ட தொடர்பால் இந்திய நாடுகளுக்கிடையே பொதுவான அரசியலமைப்பு முறை புகுத்தப்பட்டது. 3. அதே போன்று பிரிட்டிஷ் இந்திய பகுதிகளிலும் சட்டத்தின் ஆட்சி பிரதிநிதித்துவ முறை, நீதித்துறை, வருவாய்த்துறை போன்ற நவீன நாட்டமைப்பு முறை கூறுகள் புகுத்தப்பட்டன. இதற்கான விடை பாருங்க. 1 தவறு, 2, 3 சரி. 1 தவறுங்க, 2, 3 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க 565 என்று கொடுக்கப்பட்டிருக்கு. 565 அல்ல, 562. அளவிலும் முக்கியத்துவத்திலும் வேறுபட்ட 562 இந்திய நாடுகளும் பிரிட்டிஷ் முடியாட்சியின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டன. இந்திய அரசர்களுக்கும் ஆங்கில ஆட்சிக்கும் இடையே ஏற்பட்ட தொடர்பால் இந்திய நாடுகளுக்கிடையே பொதுவான அரசியலமைப்பு முறை புகுத்தப்பட்டது. அதே போன்று பிரிட்டிஷ் இந்திய பகுதியிலும் சட்டத்தின் ஆட்சி பிரதிநிதித்துவ முறை, நீதித்துறை, வருவாய்த்துறை போன்ற நவீன நாட்டமைப்பு கூறுகள் புகுத்தப்பட்டன. வினா 8. பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிக. இந்தியாவின் அடிப்படை ஒற்றுமை டேஸின் ஆட்சியின் போது மங்கி போயிற்று. 2. டேஸ் நூற்றாண்டில் மராத்தியர்களின் எழுச்சியால் இந்தியரின் ஒற்றுமை உணர்வு மறுவாழ்வு பெற்றது. 3. அந்த உணர்வு டேஸ் நூற்றாண்டில் பொது வடிவம் கண்டது, அரசியல் உருவம் கொண்டது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா பி, முகலாய ஆட்சி 1719. இந்தியாவின் அடிப்படை ஒற்றுமை முகலாய ஆட்சியின் போது மங்கி போயிற்று. 17ஆம் நூற்றாண்டில் மராத்தியரின் எழுச்சியால் இந்தியனுடைய ஒற்றுமை உணர்வு மறுவாழ்வு பெற்றது. அந்த உணர்வே 19ஆம் நூற்றாண்டின் பொது வடிவம் கண்டது, அரசியல் உருவம் கொண்டது. வினா 9. கீழ்கண்ட கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிக. 1. இலக்கிய மறுமலர்ச்சி தென்றல் டேஸில் உருவாகி பின்னர் இந்தியாவின் பிற பகுதிகளுக்கும் பரவியது. 2. அன்றைய இலக்கிய உலகில் டேஸின் ஆனந்த மடம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. சி. வங்காளம் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இலக்கிய மறுமலர்ச்சி தென்றல் வங்காளத்தில் உருவாகி பின்னர் இந்தியாவின் பிற பகுதிகளுக்கு பரவியது. அன்றைய உலகில் பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் ஆனந்த மடம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. வினா 10. பின்வரும் கூற்றுகள்ல சரியான கூற்றை தேர்வு செய்க. ஆனந்த் மடம் நாவலில் தான் நாட்டுப்பற்று மிக்க தேசிய கீதம் என்ற பாடல் இயற்றப்பட்டது. 2. பங்கிம் சந்திர சட்டர்ஜி தொடாத இலக்கிய பிரிவே இல்லை. 3. பிரேம் சந்தின் படைப்புகள் சீர்திருத்த கருத்தின் படைப்புகள் சொல்றாங்க. இதற்கான விடை முதல் 2 கூற்றுகளும் தவறு, 3வது கூற்று சரி சொல்றாங்க. 3வது கூற்று மட்டும் சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. 3வது கூற்று மட்டும் சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. தவறா கொடுக்கப்படுகிறதுனா இங்க தேசிய கீதம் என்று சொல்றாங்க. தேசிய கீதம் இல்ல, வந்தே மாதரம். வந்தே மாதரம். இங்க பங்கிம் சந்திர சட்டர்ஜி கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் அல்ல, ரவீந்திரநாத் தாகூர். ஆனந்த மடம் நாவலில் தான் நாட்டுப்பற்று மிக்க வந்தே மாதரம் பாடல் இடம்பெற்றது. ரவீந்திரநாத் தாகூர் தொடாத இலக்கிய பிரிவே இல்லை. பிரேம் சந்தின் படைப்புகள் சீர்திருத்த கருத்துக்களின் படைப்புகள். இங்க பார்த்தோன்னா வந்தே மாதரம் வரும், இங்க ரவீந்திரநாத் தாகூர் வரும். வினா 11. இந்தியரின் உள்ளங்களில் தேசிய விதைகளை விதைத்த செல்வாக்கு பெற்ற இலக்கியங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அவற்றில் சரியானவற்றை பொறுத்துக.
திருவருட்பா கால்டுவெல் கொடுத்திருக்காங்க. ஆங்கில தமிழ் அகராதி ஆண்டர்சன் கொடுத்திருக்காங்க. ஒப்புளிக்கணும் ராமலிங்க அடிகள். தமிழ் இலக்கண அடிப்படை பார்த்தோம்னா வின்ஸ் லோ கொடுத்திருக்காங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா இதற்கான விடை 3, 4, 1, 2. அப்ப திருவருட்பா ராமலிங்க அடிகள், ஆங்கில தமிழ் அகராதி வின்ஸ் லோ, ஒப்பிலக்கணம் கால்டுவெல், தமிழ் இலக்கண அடிப்படை பார்த்தீங்கன்னா ஆண்டர்சன். மீண்டும் சொன்ன பாருங்க, கேட்டிருக்காங்க. திருவருட்பா ராமலிங்க அடிகள், தமிழ் ஆங்கில தமிழ் அகராதி வின்ஸ் லோ, ஒப்பிலக்கணம் கால்டுவெல், தமிழ் இலக்கண அடிப்படை பார்த்தோன்னா ஆண்டர்சன். 12 திருக்குறள், திருவாசகம், மணிமேகலை போன்ற யாருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு தமிழின் மேன்மை, மென்மை, தொன்மை ஆகியவற்றை வெளி உலகுக்கு அறிமுகம் செய்தன? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா டி ஜி ஜி போப். திருக்குறள், திருவாசகம், மணிமேகலை போன்ற யாருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு தமிழின் மேன்மை, மென்மை, தொன்மை ஆகியவற்றை வெளி உலகுக்கு அறிமுகம் செய்து கேட்டாங்கன்னா ஜி போப். 13 பின்வரும் கூற்றுகள்ல சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. தீன பந்தி மித்ராவின் புகழ்மிக்க நாவல் நீல் தர்பானா அவுரி சாகுபடிகளது அவலங்களை பிரதிபலித்தது. 2 ஏம் சந்திர பானர்ஜியினுடைய உணர்ச்சி பாடல்கள் வங்காள இளைஞர்களிடையே எழுச்சியை ஏற்படுத்தின்னு சொல்றாங்க. இதற்கான விடை கூற்று 1 தவறு 2 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன சரியா கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இங்க நாவல் என்று கொடுக்கப்பட்டிருக்கு நாடகம். தீனா பந்தி மித்ராவின் புகழ்மிக்க நாடகம் நீல தர்பானா அவுரி சாகுபடியாளர்களது அவலங்களை பிரதிபலித்தது. ஏம் சந்திர பானர்ஜியின் உணர்ச்சி பாடல்கள் வங்காள இளைஞர்களிடையே எழுச்சி ஏற்படுத்தின. தவறா கொடுக்கப்பட்டிருக்கு, நாவல் என்று கொடுக்கப்பட்டிருக்கு நாடகம். 14 மக்களுக்கு அரசியல் கல்வி அளித்த பத்திரிகைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அவற்றில் தவறான ஒன்றை தேர்வு செய்க. அமிர்த பஜார் பத்திரிகா, இந்தியன் மிரர், பாம்பே சமாச்சார், இந்து, சுதேசிமித்திரன், ஆனந்த விகடன், கேரளா பத்திரிகா. இதில் தவறா கொடுக்கப்பட்டு இது கேட்டிருக்காங்க. அப்ப 6 மட்டும் தவறா கொடுக்கப்பட்டிருக்கு. 6 சொல்றாங்க கேரளா, 6 மட்டும் தவறா கொடுக்கப்பட்டிருக்கு. 6 மட்டும் தவறு. ஆனது ஆனந்த விகடன் வராது. எங்கன்னா வரணும், ஆந்திர பிரகாசிக்கா வரும். அமிர்த பஜார் பத்திரிகா, இந்தியன் மிரர், பாம்பே சமாச்சார், இந்து, சுதேசிமித்திரன், ஆந்திர பத்திரிகா, கேரள பத்திரிகா. மீண்டும் சொல்ற முக்கியமான பாத்துக்கோங்க. அமிர்த பஜார் பத்திரிகா, இந்தியன் மிரர், பாம்பே சமாச்சார், இந்து, சுதேசிமித்திரன், ஆந்திரா பத்திரிகா, கேரள பத்திரிகா. இந்தியருடைய அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்திய கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டன. அவற்றில் சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. 1 மக்களாட்சி, மக்கள் உரிமைகள், சுயாட்சி, சட்டத்தின் ஆட்சி போன்ற அரசியல் கோட்பாடுகளை மக்களுக்கு பத்திரிகைகள் அறிமுகம் செய்தன. 2 அரசியலமைப்புகள், தலைவர்களின் நடவடிக்கைகள் விரிவாக பிரசுரிக்கப்பட்டன. 3 மக்களின் பிரச்சனைகளும் கோரிக்கைகளும் எடுத்து கூறப்பட்டன. 4 அரசாங்கத்தின் தவறான கொள்கைகளையும் போக்குகளையும் பத்திரிகைகள் அருமையாக விமர்சனம் செய்தன. இதற்கான விடை பாருங்க. இதற்கான விடை கூற்று அனைத்தும் சரி. மக்களாட்சி, மக்கள் உரிமைகள், சுயாட்சி, சட்டத்தின் ஆட்சி போன்ற அரசியல் கோட்பாடுகளை மக்களுக்கு பத்திரிகைகள் அறிமுகம் செய்தன. அரசியலமைப்புகள், தலைவர்களின் நடவடிக்கைகள் விரிவாக பிரசுரிக்கப்பட்டன. மக்களின் பிரச்சனைகளும் கோரிக்கைகளும் எடுத்து கூறப்பட்டன. அரசாங்கத்தின் தவறான கொள்கைகளும் போக்குகளையும் பத்திரிகைகள் அருமையாக விமர்சனம் செய்தன. 16 1867 இந்து மேளாவை ஆரம்பித்தவர். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சி நப கோபால் மித்ரா. 1867 இந்து மேளாவை ஆரம்பித்தவர் கேட்டாங்கன்னா நப கோபால் மித்ரா. 17 தேசாம் ஆண்டில் வங்காளத்தில் ரிஷிராஜ் நாராயணன் போஸ் தேசிய உணர்ச்சி பெருக்க சங்கம் ஒன்றை துவங்கினார். சொசைட்டி ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் நேஷனல் ஃபீலிங்ஸ் ஒன்றை துவங்கினார். துவங்கிய ஆண்டு 1886.
1886 வங்காளத்தில் ரிஷி ராஜ் நாராயணன் போஸ் தேசிய உணர்ச்சி பெருக்க சங்கம் என்ற ஒன்றை துவங்கினார். சொசைட்டி ஃபார் த ப்ரொமோஷன்ஸ் ஆஃப் நேஷனல் ஃபீலிங். எந்த ஆண்டு கேட்டாங்கன்னா 1886. வினா 18. பின்வரும் கூற்றுகள்ல சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. கூற்று ஒன்று பாருங்க. இந்து மேளா ஒரு தேசிய திறமைகளின் சங்கமாகும். அந்த மேளாவில் நாட்டுப்பற்றை தூண்டக்கூடிய கவிதைகள் பாடப்பட்டன. 2. இந்திய அரசியல், பொருளாதார, சமுதாய சமநிலைகள் பற்றிய சொற்பொழிவுகள் நிகழ்த்தப்பட்டன. 3. இந்திய கலைகள், கைத்தொழில்கள் பற்றி கண்காட்சிகள் வைக்கப்பட்டன. உடற்பயிற்சிகள் செய்து காண்பிக்கப்பட்டன. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்று அனைத்தும் சரிங்க. இந்து மேளா ஒரு தேசிய திறமைகளின் சங்கமாகும். அந்த மேளாவில் நாட்டுப்பற்றை தூண்டக்கூடிய கவிதைகள் பாடப்பட்டன. இந்திய அரசியல், பொருளாதார, சமுதாய சமய நிலைகள் பற்றிய சொற்பொழிவுகள் நிகழ்த்தப்பட்டன. இந்திய கலைகள், கைத்தொழில்கள் பற்றிய கண்காட்சிகள் வைக்கப்பட்டன. உடற்பயிற்சிகள் செய்து காண்பிக்கப்பட்டன. அனைத்தும் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. 19. பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிக. 1. அகில இந்திய கண்ணோட்டத்தோடு டேஸ் இந்துக்களால் நடத்தப்பட்ட இந்து மேளாக்கள் பின்னர் வெள்ளமென பெருகி பிரவாகம் எடுத்து இந்திய தேசிய நீரோட்டத்தில் இரண்டர கலந்தன. 2. இந்திய வைஸ்ராய் டேஸின் 1876 1880 அடக்குமுறை கொள்கை எதிர்மறை விளைவை தந்தது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஏ வங்காளம் லிட்டன் பிரபு. அகில இந்திய கண்ணோட்டத்தோடு வங்காள இந்துக்களால் நடத்தப்பட்ட இந்த இந்து மேளாக்கள் பின்னர் வெள்ளம் என பெருகி பிரவாகம் எடுத்து இந்திய தேசிய நீரோட்டத்தில் இரண்டர கலந்தன. இந்திய வைஸ்ராய் லிட்டன் பிரபின் 1876 1880 அடக்குமுறை கொள்கை எதிர்மறை விளைவை தந்தது. வினா 20. பின்வரும் கூற்றுகள்ல தவறான கூற்றை மட்டும் தேர்வு செய்க. 1. அமெரிக்க விடுதலை போராட்டம், பிரெஞ்சு புரட்சி பற்றி எழுதப்பட்ட நூல்கள் ஆங்கில கல்வி பயின்றோரை காந்த கட்டிகளாக கவர்ந்தன. 2. 1822 1830 வரை துருக்கி, ஸ்பெயின், போர்ச்சுகீசிய பேரரசிடமிருந்து விடுதலை பெற்ற சுமார் 15 நாடுகளின் போராட்டங்கள் இவர்களிடையே நாட்டுப்பற்று அதிகரித்தன. குறிப்பாக கிரேக்கம், இத்தாலி, அயர்லாந்து விடுதலை போராட்டங்கள் இந்தியர்களிடையே சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தின. இதற்கான விடை பாருங்க. 20க்கு கூற்று 2 மட்டும் தவறு. கூற்று 2 மட்டும் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க 15 நாடுகள் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. 12 நாடுகள். அமெரிக்க விடுதலை போராட்டம், பிரெஞ்சு புரட்சி பற்றி எழுதப்பட்ட நூல்கள் ஆங்கில கல்வி பயின்றோரை காந்த கட்டுகளாக கவர்ந்தன. 1822 1830 வரை துருக்கி, ஸ்பெயின், போர்ச்சுகீசிய பேரரசிடமிருந்து விடுதலை பெற்ற சுமார் 15 நாடுகளின் போராட்டங்கள் இவர்களிடையே நாட்டுப்பற்று அதிகரித்தன. குறிப்பாக கிரேக்கம், இத்தாலி, அயர்லாந்து விடுதலை போராட்டங்கள் இந்தியர்களிடையே சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தின. இதுல பார்த்தோன்னா கூற்று 2 மட்டும் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. அங்க என்ன கொடுங்கன்னா 12 நாடுகளின் போராட்டங்களில் இவர்களுடைய நாட்டுப்பற்று அதிகரித்தன. 15 12. வினா 21. பின்வரும் கூற்றுகள் யாருடன் தொடர்புடையவை என்பதை ஆராய்க. 1880களில் இந்தியாவின் வைஸ்ராயாக பதவியேற்றவர் மற்றும் தாராள மனப்பான்மை உடைய ஜனநாயகவாதி, தல சுயாட்சியில் மிகுந்த அக்கறை கொண்டவர், இந்தியர்களுக்கு தல சுயாட்சியில் பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இந்தியாவுக்கு வந்தவர், பல சீர்திருத்தங்களை செய்தவர். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு. 1880 இந்தியாவின் வைஸ்ராயாக பதவியேற்றவர் மற்றும் தாராள மனப்பான்மை உடைய ஜனநாயகவாதி, தல சுயாட்சியில் மிகுந்த அக்கறை கொண்டவர், இந்தியர்களுக்கு தல சுயாட்சியில் பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இந்தியாவுக்கு வந்தவர், பல சீர்திருத்தங்களை செய்தவர், ரிப்பன் பிரபு. வினா 22 பாருங்க. பின்வரும் கூற்றுகள சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. 1. லிட்டன் பிரபு என்று அறியப்பட்ட ஜார்ஜ் சாமுவேல் ராபின்சன் இங்கிலாந்தில் பல உயர் பதவிகளை வகித்தவர். 2. இவர் இந்திய விவகார செயலராக இருந்தவர். 1866. இதற்கான விடை பாருங்க. கூற்று 1 2 தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. கூற்று 1 2 தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. லிட்டன் பிரபு என்று அறியப்பட்ட ஜார்ஜ் சாமுவேல் ராபின்சன் அப்படின்னு சொல்றாங்க. லிட்டன் அல்ல, ரிப்பன் பிரபு என்று அறியப்பட்ட ஜார்ஜ் சாமுவேல் ராபின்சன் இங்கிலாந்தில் பல உயர் பதவிகள் வகித்தவர். இவர் பார்த்தோன்னா இந்தியனுடைய விவகார செயலராக 1876 கூற்று 1 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு, 2 தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. லிட்டன் பிரபு இல்ல, ரிப்பன் பிரபு என்று அறியப்பட்ட ஜார்ஜ் சாமுவேல் ராபின்சன் இங்கிலாந்தில் பல உயர் பதவிகள் வகித்தவர். இவர் இந்திய விவகார செயலராக இருந்தவர் 1866.
வினா 23 கீழ்கண்ட கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிக. 1. இந்திய பொதுப்பணி ஐசிஎஸ் தேர்வுக்கான உச்ச வயது வரம்பை 21 டேஸாக குறைத்தது பட்டதாரிகளின் எதிர்ப்பை கிளப்பியது. 2. தாய்மொழி பத்திரிகை சட்டத்தை வெர்னகுலார் பிரஸ் தள்ளுபடி செய்தவர். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா பி 19 ரிப்பன் பிரபு. இந்திய பொதுப்பணி ஐசிஎஸ் தேர்வுக்கான உச்ச வயது வரம்பை 21 குறைத்தது பட்டதாரியின் எதிர்ப்பை கிளப்பியது. தாய்மொழி பத்திரிகை சட்டத்தை வர்னகுலார் பிரஸ் தள்ளுபடி செய்தவர் ரிப்பன் பிரபு. வினா 24 பின்வரும் கூற்றுகள்ல தவறான கூற்றை மட்டும் தேர்வு செய்க. முதலாவது ஆப்கானிய போர் 1878 1880 இந்திய கருவூலத்தை காலி செய்தது. 2. தாய்மொழி பத்திரிகை சட்டம் வர்னகுலார் பிரஸ் ஆக்ட் 1878 இந்திய ஆயுத சட்டம் இந்தியன் ஆர்ம்ஸ் ஆக்ட் 1878 ஆகிய இரு சட்டங்களும் இந்தியரின் ஏகோபித்த எதிர்ப்பை தேடி தந்தன. இதற்கான விடை பாருங்க. கூற்று ஒன்று மட்டும் தவறாக கொடுக்கப்பட்டு இங்க முதல் இல்லைங்க. இரண்டாவது ஆப்கானிய போர் 1878 1880 இந்திய கருவூலத்தை காலி செய்தது. தாய்மொழி பத்திரிகை சட்டம் வர்னகுலார் பிரஸ் ஆக்ட் 1878 இந்திய ஆயுத சட்டம் இந்தியன் ஆர்ம்ஸ் ஆக்ட் 1878 ஆகிய இரு சட்டங்களும் இந்தியரின் ஏகோபித்த எதிர்ப்பை தேடி தந்தன. இதற்கான விடை பாருங்க. கூற்று ஒன்று மட்டும் தவறான முதலாவது என்று கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது அல்ல, இரண்டாவது. வினா 25 இல்பர்ட் மசோதாவை கொண்டு வந்ததன் மூலம் இந்தியரின் ஆதரவையும் ஆங்கிலேயரின் எதிர்ப்பையும் பெற்றவர். இதற்கான விடை சி ரிப்பன் பிரபு. இல்பர்ட் மசோதாவை கொண்டு வந்ததன் மூலம் இந்தியரின் ஆதரவையும் ஆங்கிலேயரின் எதிர்ப்பையும் பெற்றவர் பார்த்தனா ரிப்பன் பிரபு. வினா 26 பின்வரும் கூற்றுகள்ல சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. 1. நாடு கடுமையான பஞ்சத்தின் பிடியில் சிக்கி கிடந்த போது ரிப்பன் பிரபு படாபத்துடன் டெல்லி தர்பாரை கோலாகலத்துடன் கொண்டாடினார் 1877. 2. விஞ்ஞான பூர்வமான இந்திய எல்லையை வகுக்க பெரும் பொருள் செலவிடப்பட்டது. 2. லக்சியர் துணி வியாபாரத்தை ஊக்குவிக்கும் நோக்கத்தோடு துணி இறக்குமதி வரியை நீக்கியது இந்திய வணிகர்களுடைய சீற்றத்தை கிளறியது. 4. ரிப்பன் பிரபு செய்வதையும் செய்யாமல் விட்டவையும் இந்திய மக்களிடையே அரசாங்க எதிர்ப்புணர்ச்சியும் தேசியத்தையும் வளர்த்துவிட்டன. சி 2, 3 சரி, 1, 4 தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. 1, 4 தவறு. அப்ப 1 தவறாக கொடுக்கப்பட்டிருக்குன்னா இங்க ரிப்பன் பிரபு என்று கொடுக்கப்பட்டிருக்கு. ரிப்பன் பிரபு லிட்டன் பிரபு. 4 பார்த்தோம்னா ரிப்பன் பிரபு என்று கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கு லிட்டன் பிரபு வரும். நாடு கடுமையான பஞ்சத்தின் பிடியில் சிக்கி கிடந்த போது லிட்டன் பிரபு படோபத்துடன் டெல்லி தர்பாரை கோலாகலத்துடன் கொண்டாடிய 1877. விஞ்ஞான பூர்வமான இந்திய எல்லையை வகுக்க பெரும் பொருள் செலவிடப்பட்டது. லக்சியர் துணி லங்காசியர் துணி வியாபாரத்தை ஊக்குவிக்கும் நோக்கத்தோடு துணி இறக்குமதி வரியை நீக்கியது இந்திய வணிகர்களின் சீற்றத்தை கிளறியது. லிட்டன் பிரபு செய்வதையும் செய்யாமல் விட்டவையும் இந்திய மக்களிடையே அரசாங்க எதிர்ப்புணர்ச்சியும் தேசியத்தையும் வளர்த்துவிட்டன. பாருங்க, நாடு கடுமையான பஞ்சத்தின் பிடியில சிக்கி கிடந்தது. அப்போது பார்த்தா லிட்டன் பிரபு ரொம்ப குஷியாக படுவாபத்துடன் டெல்லி தர்பாரை கோலாகலத்துடன் கொண்டாடின 1877. விஞ்ஞான பூர்வமான இந்திய எல்லை வகுப்பு பெரும் பொருள் செலவிடப்பட்டது. லங்காசியர் துணி வியாபாரத்தை ஊக்குவிக்கும் நோக்கத்தோடு துணி இறக்குமதி வரியை நீக்கியது இந்திய வணிகர்களின் சீற்றத்தை கிளறியது. ரிப்பன் பிரபு லிட்டன் பிரபு செய்தவையும் செய்யாமல் விட்டவையும் இந்திய மக்களிடையே அரசாங்க எதிர்ப்புணர்ச்சியும் தேசியத்தையும் வளர்த்துவிட்டன. வினா 27 பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிய. 1. ரிப்பன் பிரபுவின் ஆட்சி காலம். 2. ரிப்பன் பிரபுவுக்கு முன் ஆட்சியில் இருந்தவர். 3. டேஸ் என்ற சட்டத்துறை உறுப்பினர் தயாரித்ததால் இல்பர்ட் மசோதா என்று பெயர் பெற்றதுன்னு சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஏ 1884 ரிப்பன் பிரபுவின் ஆட்சி காலம். லிட்டன் பிரபுவிற்கு முன் ஆட்சியில் இருந்த பார்த்தோன்னா ரிப்பன் பிரபுவுக்கு முன் ஆட்சியில் இருந்த லிட்டன் பிரபு சிபி இல்பர்ட் என்ற சட்டத்துறை உறுப்பினர் தயாரித்ததால் இல்பர்ட் மசோதா என்று பெயர் பெற்றது. ரிப்பன் பிரபுவின் ஆட்சி காலம் 1880 to 84. ரிப்பன் பிரபுவிற்கு பிறகு ஆட்சி லிட்டன் பிரபு சிபி இல்பர்ட் சட்டத்துறை உறுப்பினர் தயாரித்ததால் இல்பர்ட் மசோதா என்று பெயர் பெற்றது. வினா 28 இல்பர்ட் மசோதா இன அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட வேறுபாட்டை நீக்குவதற்கான முயற்சி என்று குறிப்பிட்டவர். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா டி ஆர் சத்யநாத ஐயர். இல்பர்ட் மசோதா இன அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட வேறுபாட்டை நீக்குவதற்கான முயற்சி என்று குறிப்பிட்டவர் ஆர் சத்யநாத ஐயர்.
இல்பர்ட் மசோதா இன அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட வேறுபாட்டை நீக்குவதற்கான முயற்சி என்று குறிப்பிட்டவர் ஆர் சத்தியநாத ஐயர். வினா 29. இல்பர்ட் மசோதாவின் மூலம் இந்தியர்களுக்கு முதல் முறையாக எவை வழங்கப்பட்டன? ஏ. ஐசிஎஸ் தேர்வுகள் இந்தியாவில் நடத்தப்படும். பி. இந்திய மேஜிஸ்ட்ரேட்டுகளும் நீதிபதிகளும் ஐரோப்பியரை விசாரிப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாட்டு நீக்கப்பட்டது. அதாவது குற்றம் சாட்டப்பட்ட ஐரோப்பியர்களை நீதிமன்றத்தில் விசாரித்து தண்டிக்கும் உரிமை. சி. வாக்களிக்கும் உரிமை. டி. ஐரோப்பியர்களை எந்தவித விசாரணையின்றி சிறையில் அடைக்கலாம் என இந்தியர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இதுல பார்த்தோன்னா எது முதன்மை பாத்தீங்கன்னா பி. இந்திய மேஜிஸ்ட்ரேட்டுகளும் நீதிபதிகளும் ஐரோப்பியரை விசாரிப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாட்டு நீக்கப்பட்டது. அதாவது குற்றம் சாட்டப்பட்ட ஐரோப்பியர்கள் நீதிமன்றத்தில் விசாரித்து தண்டிக்கும் உரிமைன்னு சொல்லக்கூடிய முதல் முறையாக வழங்கப்படுது. பாருங்க, இல்பர்ட் மசோதாவின் மூலம் இந்தியர்களுக்கு முதன்முறையாக வழங்கப்பட்ட கேட்டா இந்திய மேஜிஸ்ட்ரேட்டுகளும் நீதிபதிகளும் ஐரோப்பியரை விசாரிப்பதற்கான விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாட்டு நீக்கப்படுது. அதாவது குற்றம் சாட்டப்பட்ட ஐரோப்பியர்களை நீதிமன்றத்தில் விசாரித்து தண்டிக்கக்கூடிய உரிமை நமக்கு கொடுக்கப்படுது. வினா 30. இந்தியாவை அடக்கி ஆள வேண்டும் என்ற இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒருவரின் உள்ளத்து உணர்வையும் இல்பர்ட் மசோதா அவமதிக்கிறது என்று கூறியவர். பார்த்தோம்னா இதற்கான விடை பார்த்தோம்னா சேட்டன் கேர். இந்தியாவை அடக்கி ஆள வேண்டும் என்ற இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒருவரின் உள்ளத்து உணர்வையும் இல்பர்ட் மசோதா அவமதிக்கிறது என்று கூறி பார்த்தோம்னா சேட்டான் கேர். வினா 31. பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்றை மட்டும் கண்டறிக. 1. இல்பர்ட் மசோதா பஞ்சாபிலும் லண்டனிலும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தது. 2. இந்தியர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தால் ஆயாவை அறைந்ததாக பொய் குற்றம் சாட்டி ஒரு வெள்ளை இனப்பெண்ணை சிறைக்கு அனுப்பி விடுவர் என்று சேட்டன் கேர் என்பவர் ஸ்பெக்டேட்டர் என்ற பத்திரிகையில எழுதினார். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 தவறு. கூற்று 1, 2 தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. கூற்று 1 மற்றும் 2 தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. சி. என்ன தவறாக கொடுக்கப்பட்டிருக்குன்னா இங்க பஞ்சாபில் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. பஞ்சாப் இல்ல, கல்கத்தா. அதே பார்த்தோம்னா சேட்டன் கேர் அல்ல யாருன்னா பார்த்தோம்னா மெரிடித் டவுன் செட். டி. அனைத்தும் சரிங்க. மாற்றம் செய்யப்பட்ட இல்பர்ட் மசோதா அதன் மூலம் மூல நோக்கத்தை நிறைவேற முடியாமல் செய்துவிட்டது. 2. இல்பர்ட் மசோதா எதிர்ப்பின் மூலம் இந்தியர்களுக்கு ஒரு உண்மை தெளிவாக தெரிந்தது. 3. அதாவது காலனி ஆட்சியில் இந்திய மக்களுக்கு நீதி கிடைக்காது என்பதை புரிந்து கொண்டனர். இந்திய தேசிய இயக்கம் பலம் பெற இந்நிகழ்ச்சியும் ஒரு பெரிய காரணமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. கூற்றுகள் அனைத்தும் சரி. 34. பின்வரும் கூற்றுகள்ல தவறான கூற்றை மட்டும் தேர்வு செய்க. 1. நீதிபதிகள் ராணிடேவும் சவாக்கரும் சாதாரண ஆங்கில படை வீரர்களால் புண்படுத்தப்பட்டனர். 2. 1830 1848 வரை ஐரோப்பியில் நடைபெற்ற புரட்சிகள் இந்தியரது இதயங்கள்ல எதிரொலித்தன. 3. ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்ற இந்தியர்கள் அங்கு நடைபெற்ற தேசிய இயக்கங்களை பற்றி அறிந்து கொண்டு வந்து தங்களது அனுபவங்களை பிறருடன் பகிர்ந்து கொண்டனர். 4. அதோடு ஐரோப்பிய அரசியலமைப்புகள் பற்றியும் அறிந்து வந்தனர். இவை யாவும் இந்திய தேசியத்தை ஊக்குவிக்க உதவினு சொல்றாங்க. இதற்கான விடை பாருங்க 34. கூற்று 1 மட்டும் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. கூற்று 1 மட்டும் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. பி. என்ன தவறாக கொடுக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா இங்க சவாக்கர் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. சவாக்கர்ல சந்த்வாக்கருக்கும் நீதிபதிகள் ராணிடவும் சந்த்வாக்கருக்கும் சாதாரண ஆங்கில படை வீரர்களால் புண்படுத்தப்பட்டன. சவாக்கருக்கும் அல்ல சந்த்வாக்கருக்கும். 1830 1848 வரை ஐரோப்பியில் நடைபெற்ற புரட்சிகள் இந்தியரது இதயங்களை எதிரொலித்தன. 3. ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்ற இந்தியர்கள் அங்கு நடைபெற்ற தேசிய இயக்கங்களை பற்றி அறிந்து கொண்டு வந்து தங்களது அனுபவங்களை பிறருடன் பகிர்ந்து கொண்டனர். அதோடு ஐரோப்பிய அரசியலமைப்புகள் பற்றியும் அறிந்து வந்தன. இவை யாவும் இந்திய தேசியத்தை ஊக்குவிக்க உதவின.
35 இந்திய இளைஞர் இயக்கம் தோன்ற காரணமான கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. 1. கல்கத்தா, பம்பாய், சென்னை பல்கலைக்கழகங்கள் துவங்கப்பட்ட பின்னர் பல அறிவு கூர்மையும் திறமையும் ஆர்வமிக்க இளம் பட்டதாரிகள் உருவாயினர். 2. தக்க வேலை வாய்ப்புகள் இன்மையால் அவர்கள் ஏமாற்றமுற்றனர். 3. நிர்வாக உயர் பதவிகள் எல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தன. 4. நிர்வாக கீழ் பதவிகளும் ஆசிரியர் பணிகளிலும் அமர்த்தப்பட்டோர் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் இன்றி மனக்கசப்படைந்தனர். இதற்கான சரியான விடை 1, 2, 3, 4 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. கல்கத்தா, பம்பாய், சென்னை பல்கலைக்கழகங்கள் துவங்கப்பட்ட பின்னர் பல அறிவு கூர்மையும் திறமையும் ஆர்வமிக்க இளம் பட்டதாரிகள் உருவாயினர். தக்க வேலை வாய்ப்புகள் இன்மையால் அவர்கள் ஏமாற்றமுற்றனர். நிர்வாக உயர் பதவிகள் எல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தன. நிர்வாக கீழ் பதவிகளும் ஆசிரியர் பணிகளும் அமர்த்தப்பட்டோர் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் இன்றி மனக்கசப்படைந்தன. வினா 36 பின்வரும் கூற்றுகள சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. 1. 1813 பட்டை சட்டத்திலும் 1858 பேரரசியார் பிரகடனத்திலும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் காற்றில் பறக்கவிட்டன. 2. இந்திய உயர் நிர்வாக பதவி வகித்த சுரேந்திரநாத் பானர்ஜி அநியாயமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டது பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கு பேரிடியாக இருந்தது. கூற்று 1 தவறு, 2 சரியாக கொடுக்கப்படும். என்ன தவறாக கொடுக்கப்பட்டிருக்குன்னா 1813 என்று கொடுக்கப்பட்டிருக்கு. 1833 1833 பட்டை சட்டத்திலும் 1858 பேரரசியார் பிரகடனத்திலும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் காற்றில் பறக்க விடப்பட்டன. இந்திய உயர் நிர்வாக பதவி வகித்த சுரேந்திரநாத் பானர்ஜி அநியாயமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டது பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கு பேரிடியாக இருந்ததுன்னு சொல்றாங்க. 37 கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்றை மட்டும் தேர்வு செய்க. 1. இந்தியா முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்த சுரேந்திரநாத் பானர்ஜி அந்நியப்பட்டு போயிருந்த இளைஞர்களை ஒன்று சேர்த்து இந்திய தேசிய சங்கத்தை தோற்றுவித்தார். 2. அதன் விளைவாக தேசிய பற்றும் இந்திய விடுதலை வேட்கையும் கொண்ட இளைஞர் இயக்கம் உருவாயிற்று. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியா முழுவதுக்கும் சுற்றுப்பயணம் செய்து சுரேந்திரநாத் பானர்ஜி அந்நியப்பட்டு போயிருந்த இளைஞர்களை ஒன்று சேர்த்து இந்திய தேசிய சங்கத்தை தோற்றுவித்தார். அதன் விளைவாக தேசிய பற்றும் இந்திய விடுதலை வேட்கையும் கொண்ட இளைஞர்கள் இயக்கம் உருவாயிற்று சொல்லுவாங்க. இந்தியா முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்த சுரேந்திரநாத் பானர்ஜி அந்நியப்பட்டு போயிருந்த இளைஞர்களை ஒன்று சேர்த்து இந்திய தேசிய சங்கத்தை தோற்றுவித்தார். அதன் விளைவாக தேச பற்றும் இந்திய விடுதலை வேட்கையும் கொண்ட இளைஞர் இயக்கம் உருவாயிற்று. வினா 38 கடைசி வினாங்க. மக்கள் இந்தியாவை நேசிக்க தலைப்பட்டு எல்லாரும் இந்நாட்டு மக்கள் என்ற பொதுமை எண்ணம் அவர்களிடம் வர காரணமாக இருந்த கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. 1. அகில இந்திய பொது பணியும் ஐசிய சட்ட தொகுப்பும் சட்ட நிர்வாகம் மக்கள் அனைவரும் ஒரு முறையின் கீழ் வாழ வேண்டும் என்று வலியுறுத்தினர். 2. புகைவண்டி மூலம் மக்கள் இந்தியாவின் ஒரு கோடியிலிருந்து மறு கோடிக்கு விரைவாக சென்றனர். 3. தபால் தந்தி மூலம் செய்தி போக்குவரத்து துரிதப்படுத்தப்பட்டது. இவ்வாறு நாட்டின் பல பகுதிகளுக்கிடையே பொருளாதார சமுதாய அரசியல் இணைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் 3 சரி. இதற்கான விடை அனைத்து கூற்றுகளும் சரிங்க. அனைத்து கூற்றுகளும் சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, அகில இந்திய பொது பணியும் ஐசிய சட்ட தொகுப்பும் சட்ட நிர்வாகம் மக்கள் அனைவரும் ஒரு முறையின் கீழ் வாழ வேண்டும் என்று வலியுறுத்தினர். 2. புகைவண்டி மூலம் மக்கள் இந்தியாவின் ஒரு கோடியிலிருந்து மறு கோடிக்கு விரைவாக சென்றனர். தபால் தந்தி மூலம் செய்தி போக்குவரத்து துரிதப்படுத்தப்பட்டது. இவ்வாறு நாட்டின் பல பகுதிகளுக்கிடையே பொருளாதார சமுதாய அரசியல் இணைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. அனைத்து கூற்றுகளும் சரிங்க. இதோட 38 கொஸ்டின் முடியுதுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.